गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द जानकी कान्तस्मरणं जय जय राम राम श्री आञ्जनेय स्वामिनः जय श्री सद्गुरु स्वामिनः जय ஸ்ரீங்காலிபுரம் பெரிவா ஸ்ரீ அனந்தராம தீட்சிதருக்கு கோடி நமஸ்காரங்களை பண்ணி ஆரம்பிக்கிறேன். இன்றைய தினம் ஸ்ரீமத் பாகவத சப்தாகம் 3வது நாள், ஜடபர்தர் சரித்திரம், அதை தொடர்ந்து அஜாமில சரித்திரம் சொல்ல இருக்கிறேன். சுகாச்சாரியால் பரீட்சித் மகாராஜாவுக்கு கங்கா தீரத்துல ஸ்ரீமத் பாகவதத்தை சப்தாகமாக உபதேசம் பண்றாள். துருவ சரித்திரத்தை அடுத்து ஜடபர்தர் சரித்திரம் ஆரம்பிக்கிறாள். இது ரெண்டுத்துக்கும் என்ன கனெக்ஷன்னா, துருவனுடைய பெரியப்பா பிரியவிரதன், பிரியவிரதனுடைய பேரன் நாபி, நாபியினுடைய புத்திரன் ரிஷபதேவர், சாக்ஷாத் பகவானுடைய அவதாரம் ரிஷபதேவர், ரிஷபதேவரனுடைய புத்திரன் பரதன். இந்த பரதன் தான் பின்னாடி காரண பெயர் ஜடபரதர்னு. அப்படி ரிஷபதேவரனுடைய புத்திரன் பரதன். இந்த சரித்திரத்தை ஆரம்பிக்கும் பொழுதே சுகாச்சாரியால் எப்படி ஆரம்பிக்கிறாள்? பரதஸ்து மகாபாகவதோன்னு ஆரம்பிச்சாலாம். மகாபாகவதோத்தமனாம் பரதன். பரதன் ராஜ்யமாண்டால், 1,00,000 வருஷம் ராஜ்யமாண்டால் பரதன். பரதன் ராஜ்யம் ஆண்டதுனாலதான் இந்த தேசத்துக்கே பாரதம்ங்கிற பேர் வந்தது. அதுவரை நம்ம தேசத்துக்கு அஜனாபம்ங்கிற பேர் தான் இருந்துதான். பரதன் ராஜாவா இருந்ததுனால பாரதம்ங்கிற பேர் வந்தது. அப்படி பரதன் ராஜ்யம் ஆண்டு இருந்தால் பரம பாகவதோத்தமன். ஒரு தினம் என்ன நினைச்சால் பரதன், இப்படியே ராஜ்யத்திலே இருந்துட்டு இருக்கோமே, பகவானை உபாசிக்கிறதுக்கு நமக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டேங்கிறதே அப்படின்னு ஒரு பெரிய கவலை ஒண்ணு உண்டாச்சு பரதனுக்கு. அப்படியே யோசிச்சுட்டே இருந்தால் ஒரு நாள் என்ன பண்ணினால், ராஜ்யத்தை என்னமோ விட்டுணுங்கிற மனசு வந்துடுத்து பரதனுக்கு. அகண்ட ராஜ்யத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அப்படியே திறந்து புலகாசிரமம் கிளம்பி போயிட்டாலாம். ஸ்வயம் சகல சம்பன்னிதே கேதாத் ஸ்வனிகேதாத் புலகாசிரமம் பிரவவ்ராஜ. அத்தனையும் விட்டால், அகண்ட ராஜ்யம் ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் அப்படியே விட்டால், புலகாசிரமம் புறப்பட்டு போயிட்டாலாம். நேபாள் பக்கத்துல இருக்கு, அங்க புறப்பட்டு போயிட்டால். சக்கர நதின்னு ஒரு புண்ணியமான நதி ஓடின்னு இருக்கு அங்க. புலகாசிரமத்துக்கு போய் அகோராத்திரம் பகவத் உபாசனை, துளசினாலையும் புஷ்பத்தினாலையும் எப்பொழுதும் பகவானுக்கு அர்ச்சனை. இப்படி இருந்திருந்தால் பரதன், எப்பொழுதும் சித்தத்துல பகவானை வச்சு உபாசிச்சுட்டு இருந்தால் பரதன். ஒரு தினம் என்ன ஆச்சு? ஏகதாத்து மகாநத்யாம் கிருதாபிஷேக நையமிகாவஷ்யகோ பிரம்மாட்சரம் அபிக்ருணானஹ முகூர்த்தத்ரயம் முதகாந்த உபவிவேஷ. ஒரு நாள் புலகாசிரமத்துல நதிக்கரையில உட்கார்ந்துகிண்டு ஒரு 4 மணி நேரம் பிரணவத்தை அப்படியே ஜபிச்சுட்டு இருந்தால் ஸ்ரத்தையா பரதன். அப்படி இவர் பிரணவ ஜபம் பண்ணிட்டு இருக்கால், அங்க அந்த நதிக்கரையில ஒரு மான் ரொம்ப தாகமாய் ஜலம் குடிக்கிறதுக்காக அந்த நதிக்கு வருது. ஒரு மான், பூர்ண கர்ப்பவதி. அந்த மான் ஜலபானம் பண்றதுக்காக அந்த நதிக்கரைக்கு வருது. பாதி ஜலம் குடிச்சுட்டு இருக்கு. திடீர்னு என்ன ஆச்சு? பக்கத்துல ஒரு சிங்கம் ஒரு கர்ஜனை ஒண்ணுட்டுதான். லோகமே பயந்து போற மாதிரி இருந்துதாம் அந்த கர்ஜனை. மான் சாதாரணமாவே பயந்த சுபாவம், அதுலயும் இது பூர்ண கர்ப்பவதி வேற. இந்த மானுக்கு என்ன தோணி போச்சு, இந்த சிங்கம் எங்கேயாவது தன் கர்ப்பத்துல இருக்கிற குழந்தைய சாப்பிட்டுடுமோங்கிற பயம் வந்துடுச்சு இந்த மானுக்கு. எப்படியாவது நம்ம குழந்தைய காப்பாத்தணும் அப்படின்னு அந்த மான் என்ன பண்ணித்து, மூச்சு அப்படியே அடக்கித்து ஒரே பாய்ச்சலா அக்கறைக்கு பாஞ்சொடுத்து. அந்த மான் பாயற வேகத்துல என்ன ஆச்சு, பிரசவமாயி மான் குட்டி நதியில விழுந்துடுத்து. இந்த மான் அக்கறையில போய் ஒரு புதல்ல விழுந்து அதோட பிராணன் போயிடுது.
இத இந்த பிரணவ ஜபம் பண்ணிட்டு இருந்தாலே பரதன் இத பார்த்துட்டாள். அந்த மான் குட்டி பிரசவமாயி நதியில விழறத பார்த்துட்டாள் பரதன். பார்த்ததே அவருக்கு கருணை வந்துடுத்து. உடனே ஓடி போய் நதியில இறங்கினாள். அந்த மான் குட்டி எடுத்துட்டாள். வஸ்திரத்தினால அந்த மான் குட்டியை தொடச்சாள். தன்னோட ஆசிரமத்துக்கு எடுத்துட்டு வந்தாள். அத அந்த மானுக்கு புல்லெல்லாம் புடுங்கி கொடுத்தாள், ஆகாரங்கள்லாம் கொடுத்தாள். இப்படியே அந்த மானை கவனிக்க ஆரம்பிச்சுட்டால் பரதன். காட்டுக்கு போனா அந்த மானையும் தூக்கிட்டு போறது, காட்டு மிருகங்கள்னால இந்த மானுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோங்கிற பயம் பரதனுக்கு. காட்டுக்கு போனா மானையும் தூக்கிட்டு போறது, ஏதாவது ஒரு பட்சி இந்த மானை பார்த்துடுத்துனா அந்த பட்சியை போய் விரட்டுறது, அது எங்கேயாவது கொத்திப்பிடுமோங்கிற பயம் இவருக்கு. இப்படியே இந்த மானியே ரட்சிக்க ஆரம்பிச்சுட்டால் பரதன். இதனால என்ன ஆச்சுன்னால், கொஞ்சம் கொஞ்சமா இதோட சைடு எஃபெக்ட் என்ன ஆச்சுன்னால், ஏகைகஷஹ வியுஜ்யமானாஹ கதிபயேன அஹர்கணேன சர்வே ஏவ உதவசன்னு கில. கொஞ்சம் கொஞ்சமா இவர் பண்ணிட்டு இருக்கிற பூஜையெல்லாம் குறைய ஆரம்பிச்சுடுத்தாம். லட்சம் நாமம் சகசநாமம் அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தவர் அஷ்டோத்தரம் போரும்னு அப்படி நிறுத்தினுட்டாலாம். அப்புறம் இன்னைக்கு பூஜை வேண்டாம், நாளைக்கு சேர்த்து பண்ணிக்கலாம்னு நினைக்கிறது. அப்புறம் ஏதோ ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணினா போரும்னு நினைக்கிறது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அனுஷ்டானங்கள்லாம் குறைஞ்சு பகவத் உபாசனைய மறந்துட்டாலாம் பரதன். அந்த மானையே கவனிக்க ஆரம்பிச்சுட்டால் பூஜையெல்லாம் நின்று போச்சுன்னுட்டால். கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு எல்லாம் நின்று போயிடுத்துன்னுட்டால். எப்படி வந்து சேர்றது பாருங்க பிராரப்தம். அந்த மானையே ரட்சிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு எப்போதும் அந்த மானோடையே இருக்க ஆரம்பிச்சுட்டால் பரதன். ஒரு தினம் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துட்டால் பரதன். அவரால் உட்கார முடியல, ரொம்ப சிரமமா இருந்து படுத்துனுட்டால். அப்படியே அந்த மான் இவரை ஒத்து பார்த்தது. இவர் இனிமே எழுந்துக்க மாட்டாள்னு தெரிஞ்சு கொடுத்தோம். அந்த மான் கண்ணும் கண்ணீருமா இவர் பக்கத்துல வந்து நின்று அழுதுதாம். இவரும் கண்ணும் கண்ணீருமா அந்த மானை பார்த்து அழுதாள். எப்படி பார்த்தால்னால், சுபுத்திரமிவ சோச்சந்தம் கிரால் பாகவதத்துல தன்னுடைய புள்ள மாதிரி பார்த்தாலாம், தன்னுடைய புத்திரன் மாதிரி பார்த்தாலாம் அந்த மானை. இப்படியே அந்த மானை பார்த்துக்கிண்டு அந்த மானை நினைச்சுக்கிண்டே பரதனுடைய ஜீவன் போயிடுறது. சுவாமி சொல்றால் கீதோபதேசத்துல அர்ஜுனனை பார்த்து, ஹே அர்ஜுனா, இந்த ஜென்மா முடியும் பொழுது அத்தனை ஜனங்களும் என்னை நினைத்து நானாக ஆக வேண்டும்ங்கிறாள் சுவாமி. அர்ஜுனன் நினைச்சுக்கிறான் ஒரு நிமிஷம், என்ன சுவாமி தன்னை பத்தி கொஞ்சம் தற்பெருமையா பேசிக்கிறாளே அப்படின்னு நினைச்சுக்கிறான் அர்ஜுனன். அதுக்கு சுவாமி சொல்றாள், ஹே அர்ஜுனா, என்னமோ என்ன வசதி பேசுறேன்னு நினைச்சுக்கிறியேடா, இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமாடா? எம்பியம் பாப்பி ஸ்மரன் பாவம் தெஜத்தந்தே கலைவரம் தம் தமே வைத்தி கவுந்தேயான்னாள். ஹே அர்ஜுனா, இந்த ஜென்மா முடியும் பொழுது நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாக ஆகிடுவோம். அப்படி இருக்கிற பட்சத்துல அத்தனை ஜனங்களும் என்னை நினைத்து நானாகத்தான் ஆகட்டுமேங்கிறாள் சுவாமி. இப்படி கடைசி காலத்துல ஜென்மா முடியும் பொழுது நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாக ஆகிடுவோம். பரதன் அந்த ஜென்மா முடியும் பொழுது அந்த மானையே நினைச்சிருந்ததுனால அடுத்த ஜென்மாவில ஒரு மான் வயத்துல மான் குட்டியாக வந்து பிறக்கிறாள் பரதன். மான் ஜென்மா வந்துடுத்து பரதனுக்கு. ஆனா மான் ஜென்மா வந்தாலும் பூர்வ ஜென்ம வாசனை விட்டு போகல பரதனுக்கு. தான் ராஜாவா இருந்தது, பகவான உபாசிக்கணும்னு புலகாசிரமம் வந்தது, அகோராத்திரம் பகவான சேவிச்சது, இப்படி மான் சங்கத்தினால மான் ஜென்மா வந்தது எல்லாம் ஞாபகம் இருக்காம் பரதனுக்கு. ஆஹா, இப்படி மான் சங்கத்தினால ஒரு மான் ஜென்மா வந்துடுத்தே, ஒரு ஜென்மா வீணா போயிடுத்தே பகவான ஆராதிக்க முடியாம அப்படின்னு கண்ணும் கண்ணீருமா யோசிச்சு பிறந்தத்துல இருந்து ஒரு க்ஷணம் கூட அம்மாவின் இடத்துல இல்லையாம அந்த மான்குட்டி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நகர்ந்து அதே புலகாசிரமத்துக்கு வந்துடுத்து அந்த மான்குட்டி. பரதன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா புலகாசிரமத்துக்கே வந்துட்டான். புலகாசிரமத்துக்கு வந்தா இங்க சாதுக்கள் மகான்கள் நித்தியம் பகவத் கதைகள் சொல்லிட்டு இருப்பாள். பகவத் குணம் நடக்கும் நித்தியம்.
இந்த மான் அப்படியே கண்ணும் கண்ணீருமா ஸ்ரத்தையா அங்கேயே நின்னுக்கிட்டு கேக்குமா அந்த பகவத் கதைகளை. எல்லாரும் நினைச்சுப்பாலாம், ஆஹா இப்படி ஒரு மான் இத்தனை ஸ்ரத்தையா இந்த பாகவதத்தை கேக்குறதே, யாரோ மகான் போல இருக்கு, யாரா சாதுக்கள் போல இருக்கு, இப்படி மான் ரூபத்துல வந்திருக்கா அப்படி நினைச்சுப்பாலாம் எல்லாரும். ஒரு தினம் என்னாச்சு, அங்க பகவத் கதை நடந்துட்டு இருக்கு. இந்த மான் அன்னைக்கு கழுத்து மட்டும் ஜலத்துல நின்னுக்கிண்டு கதை கேட்டுதான். எல்லாரும் நினைச்சுண்டா, இன்னைக்கு என்னத்துக்காக இந்த மான் இப்படி நதியில நின்னுக்கிண்டு இப்படி கதை கேட்கிறதே நினைச்சால். பாதி கதை நடந்துட்டு இருக்கு, பாதி பகவத் குணத்துல இந்த மான் என்ன பண்ணித்து, மானுஷமான குரல்ல இறைஞ்சு கத்தித்தான். யஜ்ஞாய தர்ம பதயே விதினை புனாய யோகாய சாங்கிய சிரசே பிரகிருதீஸ்வராய நாராயணாய ஹரயே நமயுத்யுதாரம் ஹாஸ்யம் மிருகத்வம் அபியஹ சமுதா ஜஹாரா. மானுஷமான குரல்ல இறைஞ்சு கத்தித்தாம் அந்த மான். எவன் யஜ்ஞத்தின் மூலம் ஆராதிக்கப்படுகின்றானோ, எவன் தர்மத்துக்கு அதிபதியோ, எவன் இந்த பிரகிருதிக்கு ஈஸ்வரனோ, எவனுடைய சரணத்தை யோகிகள்லாம் தேடிட்டு இருக்காளோ, எவன் அகில குருவோ, அப்படிப்பட்ட அந்த நாராயணனுக்கு நமஸ்காரம்னு நாராயணாய ஹரயே நமயுத்யுதாரம் ஹாஸ்யம் மிருகத்வம் அபியஹ சமுதா ஜஹாரா. அப்படிப்பட்ட அந்த நாராயணனுக்கு நமஸ்காரம்னு மானுஷமான குரல்ல இறைஞ்சு கத்தித்தாம். அப்படி கத்திட்டு அந்த மான் சரீரத்தை அப்படியே ஜலத்துல விட்டுடுறாள். அங்கிருந்து ரிஷிகள்லாம் ஆச்சரியமா பாக்குறாள். மான் சரீரத்தை அப்படியே ஜலத்துல விட்டுட்டாள். மான் ஜன்மா முடிஞ்சு போயிடுத்து பரதனுக்கு. அடுத்த ஜன்மா ஆங்கிரசு கோத்திரத்துல பிறந்த ஒரு பிராமணருக்கு 2 பத்னி. முதல் பத்னிக்கு 9 குழந்தைகள், 2வது பத்னிக்கு ஒரு பெண் ஒரு புத்திரன். அதுல இந்த புத்திரனாக பிறக்கிறாள் பரதன். இதுதான் இவருக்கு கடைசி ஜன்மா. இந்த ஜன்மாவோட இவர் ஷரீரத்தை விட்டுட போறாள். இதுக்கு மேல இவருக்கு ஜன்மா கிடையாது. இதுதான் இவருக்கு கடைசி ஜன்மா. என்ன சொல்றால், உத்ஸ்ருஷ்ட மிருக சரீரம் சரம சரீரேன விப்ரத்வம் பரதம் ஆகுகு. அதனால மான் சரீரத்தை விட்டுவிட்டு கடைசி ஜன்மாவாக, கடைசி சரீரமாக ஒரு அந்தனர் சரீரத்தை எடுத்துக்கொண்டார். அப்படி கடைசி ஜன்மாவில அந்த பிராமண குலத்துல பிறக்கிறாள் பரதன். பிறந்தா எப்படி இருந்தாள்னால், இந்த ஜன்மாவில பிறந்தத்துல இருந்து அப்பாட்ட பேசல, அம்மாட்ட பேசல, பந்துக்கள்கிட்ட பேசல. இவர் பிதா இவருக்கு உபநயனம் எல்லாம் பண்ணி வச்சு காயத்ரி எல்லாம் உபதேசம் பண்ணி வச்சால் இவர் ஒரு அக்ஷரம் கூட திருப்பி சொல்லல. இதெல்லாம் வேண்டாம்னு நினைச்சால் பரதன். என்னத்துக்காக பரதன் இதெல்லாம் வேண்டாம்னு நினைச்சால் அத்தனை பாகவதோத்தமனாச்சேன்னால்? ஏன்னா இப்ப இந்த காலத்து குழந்தைகளும் சந்தியாவந்தனம் காயத்ரி எல்லாம் வேண்டான்னு தான் நினைக்கிறது. குழந்தைகள்லாம் எதனால அப்படி நினைக்கிறா? நம்பிக்கை இல்லை இந்த காலத்துல யாருக்கும், அதனால அப்படி நினைக்கிறா. ஆனா பரதன் எதனால அப்படி நினைச்சால், அவருக்கு கர்மா அவரை விட்டு விலகி போயிடுது. அவர் கர்மாவை விடல, கர்மா அவரை விட்டு விலகி போயிடுது. ஏன்னா அவர் உள்ளுக்குள்ள ஆத்மஸ்வரூபத்தை பார்த்துட்டு இருக்கால். இந்த நித்திய கர்மாவெல்லாம் என்னத்துக்கு? அதனால வேண்டாம்னு நினைச்சால். ஒரு அக்ஷரம் கூட திருப்பி சொல்லலையாம் பரதன். எத்தனையோ மந்திரோபதேசங்கள் பண்ணி வச்சால் திருப்பி பேசல பரதன். இவர் பிதா இப்படி குழந்தைக்கு காயத்ரி கூட வரலையேங்கிற அந்த தாபத்திலே காலமாயிடுறாள். இவர் பரதன் இந்த ஜன்மால எப்படி இருந்தார் அப்படிங்கிறத வர்ணிக்கிறாள் பாகவதத்துல. ஷீதோஷ்ண வாத வர்ஷேஷு விருஷ இவ அனாவிருதாங்கஹ பீனஹ சம்ஹனனாங்கஹ ஸ்தண்டில சம்வேஷனா நுன்மர்தனா மஞ்சன ரஜசா மகாமணிஹி இவ அனபிவ்யக்த பிரம்ம தேஜசா. எப்படி இருப்பாலாம்? நல்ல 12 மணி வெயில்ல மத்தியானத்துல
கொதிக்கிற பாறாங்கல்ல போய் வஸ்திரமே இல்லாம அப்படியே போய் படுத்துப்பாலாம். கொட்டின் இருக்கிற மழையில போய் அப்படியே நிப்பாலாம். பனியில அப்படியே ரோட்ல பிறந்து அப்படியே உருளுவாலாம். புயல் காத்து அடிச்சா அங்க போய் நிப்பாலாம். இடி அடிச்சா அங்க போய் நிப்பாலாம். பயப்பட மாட்டாலாம். இப்படி சரீரமெல்லாம் அப்படியே காஞ்சு போய் உடம்பு முழுக்க அப்படியே புண்ணா இருக்குமாம். பரதனுக்கு அந்த சரீரத்து மேல நானோ இது என்னதுன்னோ அப்படி அந்த பிரேமை இல்லாம இருந்தாலாம். சரீரத்தை மறந்துட்டு இருந்தாலாம். இப்படி இருந்தால் இந்த ஜென்மாவில ஒரு ஜடம் மாதிரி இருந்தாலாம், ஒரு பைத்தியம் மாதிரி இருந்தாலாம் பரதன். எல்லாரும் என்ன பண்ணுவா, இவரை கூப்பிட்டு நன்னா வேலை செய்ய சொல்லுவாளாம். யார் எந்த வேலை செய்ய சொன்னாலும் மாட்டேன்னு சொல்ல மாட்டாள், அதை போய் செய்வா. இவர்கிட்ட போய் கூப்பிட்டு தலையில ஒரு பாறாங்கல்ல தூக்கி வச்சு கொண்டு போய் குளத்தாங்கல்ல கொண்டு போய் செங்கலெல்லாம் கொண்டு போய் போடும்பாலாம். கொண்டு போய் போடுவர். ஆனா ஒண்ணு, இறக்குற இடத்துல யாராவது ஒருத்தர் அங்க நின்னுக்கிண்டு இறக்கி வைக்கணும். இல்லைன்னா இவர் அப்படியே 100 கிலோமீட்டர் நடந்து போயிடுவர். குழி வெட்ட சொல்லுவாளாம் வயல்ல. அப்படியே ஒரு இடத்துல கணக்கு மாதிரி பண்ணி விடுவர், ஒரு இடத்துல அப்படியே மலை மாதிரி குமிச்சு விடுவார் மணல. யாராவது ஒருத்தர் பக்கத்துல நின்னுக்கிண்டு போரும் நெருத்துன்னு சொல்லணுமாம். போரும் நெருத்துன்னு சொல்றாருதே அந்த காரியத்தை பண்ணிட்டு இருப்பாளாம். ஏன்னா இவருக்கு என்ன எண்ணம், இன்னும் எத்தனை கர்மா பிராரப்தம் பாக்கி இருக்கோ அத்தனையும் இந்த ஜென்மாவில பண்ணி முடிச்சிடணும். இதுக்கு மேல ஜென்மா வந்துடக்கூடாது. ஏன்னா இந்த ஜென்மா கடைசி ஜென்மா. எத்தனை இன்னும் பிராரப்தம் பாக்கி இருக்கோ அத்தனையும் பண்ணி முடிச்சிடணுங்கிற எண்ணம் அவருக்கு. அதனால யார் என்ன வேலை செய்ய சொன்னாலும் பதில் பேசாம அந்த வேலையை செய்வாராம். சில ஸ்திரீகள் என்ன பண்ணுவா, இவரை நன்னா வேலை வாங்கிவிட்டு இவருக்கு அழுகி போன புண்ணாக்கு கருகி போன பதார்த்தங்கள் எல்லாம் இவருக்கு கொடுப்பாலாம். அதை வாங்கி அப்படியே அமிர்தமா கிருஷ்ணார்ப்பணம்னு சாப்பிடுவாராம். ஏன் என்னன்னு கேட்கறது இல்ல. இப்படி இருந்திருந்தால் பரதன் ஒரு சமயம் என்னாச்சு, இவருடைய பிராத்தாக்களுக்கு கூட பிறந்தவாளுக்கெல்லாம் கொஞ்சம் வயல் இருந்தது. அந்த வயல்ல காட்டு மிருகங்கள்லாம் வந்து அந்த வயலை அழிச்சுட்டு இருந்தது. கொற்ற மழையில என்ன பண்ணிவிட்டான் வயக்காரன், காவல்காரன், நான் என்னமா வயலுக்கு காவல் இருக்க மாட்டேன், மழை ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டான் காவல்காரன். இவெல்லாம் பார்த்தா இப்ப வயலுக்கு காவலுக்கு யாராவது ஆள் தேவை. யோசிச்சு பார்த்தா இவெல்லாம், இவர்தான் பரதன் தான் மழையில போய் நிக்கிறார், காத்தடிச்சா அங்க போய் நிக்கிறார், இடி அடிச்சா பயப்பட மாட்டேங்கிறார். சரி, இங்கெல்லாம் இருக்கிறவர் வயலுக்கு தான் காவலா இருக்கட்டுமேனுட்டு இவரை கூட்டிட்டு வந்து ஒரு சாக்க இடுப்புல கட்டி விட்டான். ஒரு பெஞ்ச தூக்கி வயல்ல போட்டு இவரை உட்காத்தி வச்சுட்டான், கையில ஒரு கம்பத்தை கொடுத்து. இவர் தான் ஒண்ணு பதில் பேசுறது இல்லையே. இவர் அதனால ஒரு சாக்க கட்டிக்கிண்டு வயலுக்கு காவலுக்காக உட்காத்தி வச்சுட்டான். இவர் எல்லாருமா நல்ல பெருத்த சரீரமா இருப்பாராம் பரதன். இவரை பார்த்து யானை பயப்படுமாம், சிங்கங்கள் எல்லாம் இவரை பார்த்து பயப்படுமாம். அப்படி இருப்பாராம் பாக்குறதுக்கு. ஆனா ரொம்ப சின்ன பையன், நல்ல யௌவனம். இப்படி உட்காத்தி வச்சுட்டா எல்லாருமா. இவர் உட்கார்ந்து இருக்க வயலுக்கு காவலா. அதுக்குள்ள என்னாச்சு, அந்த கிராமத்துல ஒரு ஜமீன்தார். அந்த ஜமீன்தாருக்கு ரொம்ப வருஷங்களா குழந்தை இல்லை. அவர் ஒரு ஜோசிகாரனை போய் பார்த்தார். அந்த ஜோசிகாரன் என்ன பண்ணிவிட்டான், பத்ரகாளிக்கு ஒரு புருஷ குழந்தைய பலி கொடுத்தா உனக்கு குழந்தை பிறக்கும்னுட்டான். இவர் உடனே என்ன பண்ணார், ஆட்கள் எல்லாம் வச்சு எங்கேயாவது ஏதாவது புருஷ குழந்தை கிடைக்குமா பாருன்னு அமுச்சு விட்டார். எல்லாருமா சேர்ந்து ஒரு பையனை எங்கேருந்தோ புடிச்சுட்டு வந்தா. அவனை காளி கோவிலுக்கு அழைச்சிட்டு வந்து அவனுக்கு ஸ்நானங்கள்லாம் பண்ணி வச்சு அவனுக்கு புது வஸ்திரம் எல்லாம் கட்டி அவனுக்கு பூஜை எல்லாம் பண்ணினா. அந்த பையன் பார்த்தா நடக்கிறதெல்லாம். சரி, இவாள்லாம் நம்மள என்னமோ பண்ண போறான்னு தெரிஞ்சுனுட்டான். அங்க இருக்கிறவ அத்தனை பேர் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு அங்கேருந்து ஓடி போயிட்டான் அந்த பையன். உடனே எல்லாருமா ஜமீன்தார்ட்ட போய் சொன்னா, இது மாதிரி அந்த பையனை காணும்னா. சரி, நீங்க வேற யாரையாவது புடிச்சுட்டு வாங்கன்னுட்டா. அதனால இந்த ஆட்கள்லாம் யாராவது புருஷ குழந்தை கிடைப்பானா, யாராவது நல்ல யௌவனத்தோட யாராவது ஒரு பையன் கிடைப்பானா பத்ரகாளிக்கு பலி கொடுக்கறதுக்காகன்னு தேடிண்டு வந்துட்டு இருக்கா இந்த ஆட்கள்லாம். இவாள்லாம் கரெக்டா இந்த வயக்காட்டு வழியா வரா. பார்த்தா இவர் உட்கார்ந்துட்டு இருக்கார், கையில கம்பத்தை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கார் பரதன். பார்த்தான் இவரை, நல்ல சரியான ஆளா இருக்கானேன்னு பார்த்தார்.
அவர்கிட்ட போனான். எழுந்துருன்னா எழுந்தார், நடன்னா நடந்தார். அவர் ஆயிஷுக்கிண்டு பத்ரகாளி கோவிலுக்கு ஆயிஷுண்டு வந்துட்டா. இவ எல்லாருமா பலி கொடுக்கறதுக்காக கோவிலுக்கு ஆயிஷுண்டு வந்து இவரை கோவில் வாசல்ல உட்காத்தி வச்சு இவருக்கு எண்ணெயெல்லாம் தேய்ச்சு ஸ்நானம் பண்ணி வச்சா. அன்னைக்குதான் முதல் தடவையா இவர் ஸ்நானம் பண்றார். பிறந்த அன்னைக்கு அவ அம்மா ஸ்நானம் பண்ணி வச்சதுதான், அதுக்கப்புறம் இவர் குளிச்சது இல்லை. இன்னைக்குதான் முதல் தடவையா ஸ்நானம் பண்றார் பரதன். இவருக்கு ஸ்நானம் எல்லாம் பண்ணி வச்சு இவருக்கு சிகப்பு வஸ்திரம் எல்லாம் கட்டி மாலையெல்லாம் போட்டு அலங்காரம் எல்லாம் பண்ணினா எல்லாரும் பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கார். பண்ணிவிட்டு என்ன பண்ணினா பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அவ சம்பிரதாயப்படி யார் பலி கொடுக்கணுமோ அவனை கூப்பிட்டு அங்க ஒரு பெரிய பத்ரகாளி சிலை ஒண்ணு இருக்கு பெருசா. அந்த காளி பாதத்துல ஒரு கத்தி வச்சிருக்கான். அந்த கத்திய போய் எடுத்துட்டு வர சொன்னான் பலி கொடுக்கறதுக்காக. யார் பலி கொடுக்க போறானோ அவன் எழுந்துக்கிண்டு பத்ரகாளி சிலையை நோக்கி போறான் அந்த கத்தியை எடுக்கிறதுக்காக. இவன் இங்கேந்து நடந்து அந்த பத்ரகாளி சிலையை நோக்கி நடக்க நடக்க என்ன ஆச்சுன்னால் இந்த யோகியினுடைய அந்த பிரம்ம தேஜஸ் அந்த காளியினுடைய சிலையை அப்படியே எரிக்க ஆரம்பிச்சுடுத்தான். பரதனுடைய அந்த பிரம்ம தேஜஸ்னால பத்ரகாளி சிலையை அப்படியே எரிக்க ஆரம்பிச்சுதான். கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆச்சுன்னால் அதி துர்விஷகேன பிரம்ம தேஜசா தஹ்யமானேன சைவ தேவி பத்ரகாளி ஏவ வபுஷா சகஜா உச்சசாட்ட. பத்ரகாளி சிலை அப்படியே படார்னு வெடிச்சு அதுல இருந்து காளி அப்படியே பிரத்யட்சமா வந்து அஷ்டோ புஜாங்கியா 8 கையோட, கைகள்ல ஆயிரக்கணக்கான அஸ்திரங்கள், இடுப்புல ஆயிரக்கணக்கான மணிகள். ஜடபரதரை தவிர அங்க இருந்தவா அத்தனை பேர் தலையையும் சீவி அவ ரத்தத்தை குடிச்சு பந்தாடிட்டாலாம் தலைய பத்ரகாளி. இப்படி பிரத்யட்சமா வந்து அத்தனை பேரையும் சம்ஹாரம் பண்ணிவிட்டா பத்ரகாளி அந்த இடத்துல. இவர் ஜடபரதர் என்ன பண்ணிட்டு இருந்தாள்னால் உட்காத்தி வச்ச இடத்துலயே உட்கார்ந்து இருந்தாராம். ஏன்னா அவர் உள்ள ஆத்மஸ்வரூபத்தை பார்த்துட்டு இருக்காரு. இதெல்லாம் அவருக்கு எதுவும் கண்ணுல தெரியல. இந்த இடம் வரத்தே பரீட்சித் மகாராஜா சுகரை பார்த்து ஒரு சந்தேகம் கேட்கிறான். இது பரியந்தம் ராஜா ஒரு வார்த்தை பேசல. சுகர் உபதேசம் பண்ணிட்டு இருக்கால், ராஜா இது பரியந்தம் ஒரு வார்த்தை பேசினது இல்லை. இந்த இடம் வரத்தே பரீட்சித்து ஒரு சந்தேகம்னால் என்னப்பான்னால் சுகர் இப்படி தன்னை வெட்டவரான்னு தெரிஞ்சு கூட உட்கார்ந்துட்டு இருந்தாள்னு சொல்றேலே, ஒரு பைத்தியமா இருந்தா கூட கத்தி எடுத்துக்கிண்டு ஒருத்தன் தன்னை வெட்டவரான்னு தெரிஞ்சா எழுந்து ஓடுமே, எப்படி அப்படி உட்கார்ந்துட்டு இருந்தாள்னு கேட்டால் பரீட்சித்து. சுகர் சொன்னார், அதுதான்ப்பா மகான்களின் மகிமை. அவ சரீரத்துல நானோ இது எண்ணுதுன்னோ அந்த எண்ணம் இல்லாமல் இருப்பாள். நழலை போல நினைப்பாள் சரீரத்தை. நழலை ஒருத்தன் வெட்ட வந்தான்னா பயப்படுவோமோ, அது மாதிரி நினைப்பா சரீரத்தை. அதுதான்ப்பா மகான்களின் பெருமை அப்படின்னால் சுகாச்சாரியால். அப்படி உட்காத்தி வச்ச இடத்துல காளி கோவில் வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கால் ஜடபரதர். அங்க இருந்தவா அத்தனை பேரையும் சம்ஹாரம் பண்ணிவிட்டா பத்ரகாளி. அதுக்குள்ள என்னாச்சு, ரோட்ல போயிட்டு இருக்கிறவன் இவருடைய பட்டு வஸ்திரத்தை பார்த்தான். இடுப்புல ஒரு சேப்பு வஸ்திரம் கட்டி விட்டுருக்கா பலி கொடுக்கறதுக்காக. அந்த வஸ்திரத்தை அவன் கைட்டிக்கிண்டு திரும்ப ஒரு கிழிஞ்ச ஷாக்கை இவருக்கு இடுப்புல கட்டி விட்டுட்டு போயிட்டான். இவர் அந்த கிழிஞ்ச ஷாக்கை கட்டிக்கிண்டு காளி கோவில் வாசல்ல உட்கார்ந்து இருக்கால் ஜடபரதர். இந்த சமயம் என்ன ஆச்சு, சௌவீர தேசம் சிந்து தேசம் இப்படிங்கிற இந்த 2 தேசத்துக்கு ராஜா ரகுகுணன். இந்த ராஜா ரகுகுணன் என்ன நினைச்சான், இப்படியே நம்ம ராஜ்யத்துல சாப்பிட்டதையே சாப்பிட்டுக்கிண்டு பேசினதையே பேசிக்கிண்டு இப்படியே இருந்துட்டு இருக்கோமே, ஜன்மா வீணா போயின்னு இருக்கே. சுவாமி கபிலாவதாரம் பண்ணிருக்கான்னு சொல்றாளே மாதாவான தேவகூதிக்கு பக்தியோகத்தை அனுகிரகம் பண்றதுக்காக சுவாமி கபிலாவதாரம் பண்ணி ஈசான திக்குல இருக்காள்னு சொல்றாளே, கபிலமூர்த்தியை தரிசனம் பண்ணி சரணாகதிக்கு ஏதாவது வழி கேட்போம் அப்படின்னு தோணித்து ராஜா ரகுகுணனுக்கு. அதனால இந்த ரகுகுணன் என்ன பண்றான், பல்லக்குல போயின்னு இருக்கான். இக்ஷுமத்தின்னு ஒரு நதி ஓடுறது, அந்த நதிக்கரை வழியா அந்த பல்லக்கு போயின்னு இருக்கு. கபில வாசுதேவ மூர்த்தியை தரிசனம் பண்றதுக்காக ரகுகுணன் பல்லக்குல போயின்னு இருக்கான். இந்த பல்லக்க ஒரு 16 பேர் தூக்கிண்டு போறா. இந்த 16 பேருக்கு ஒரு
தலைவன் குலபதின்னு. அவன் குதிரை மேல முன்னாடி போயின்னு இருக்கான். இந்த பல்லக்கு தூக்கின்னு இருக்கிறவா இந்த குலபதிய பார்த்து சொன்னா, நாங்க ரொம்ப நாழியா அந்த பல்லக்கு தூக்கின்னு இருக்கோம், எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு, யாராவது ஒத்தாசைக்கு இருந்தா ஐஷண்டு வாழ்நாள், பல்லக்கு தூக்குறதுக்கு இன்னும் யாராவது ஆள் கிடைச்சா ஐஷண்டு வாழ்நாள். சரின்னுட்டு இந்த குலபதி பல்லக்கு தூக்குறதுக்கு யாராவது ஆட்கள் கிடைப்பாளா அப்படின்னு தேடிண்டு போயின்னு இருக்கான். காளி கோவில் வாசல் வழியா போராய்வா. அந்த கோவில் வாசல்ல தான் இவர் உட்கார்ந்து இருக்கார், ஜடபரதர். இவரை பார்த்தான், நல்ல பெருத்த சரீரமா இருக்காரா, பார்த்ததே சரியான ஆள் நினைச்சுட்டான். அவர்கிட்ட போய் எழுந்துருன்னான், எழுந்தர். நடன்னா நடந்தர். பல்லக்கு கம்பத்தை தூக்கி அவர் தோல்ல வச்சான். 8 பேர் நிக்கிற இடத்துல இவர் ஒருத்தரை நிறுத்தி வச்சான். நிறுத்தி வச்சு பல்லக்கு கம்பத்தை இவர் தோல் மேல வச்சான். பல்லக்க தூக்கு நடன்னா நடந்தர். திரும்ப ஏன் எதுக்கு எதுவும் கேட்கல, நடன்னு சொன்னா நடந்தர். இப்படி பல்லக்க தூக்கிக்கிண்டு நடந்துட்டு போயின்னு இருக்கார், இடுப்புல அந்த சாக்க கட்டிக்கிண்டு ஜடபரதர். ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. பார்த்தா கீழே ஒரே பூச்சி கரையான் எறும்பெல்லாம் கிடந்தது இவர் நடந்து போற வழியில. சாதுக்கள் என்ன பண்ணுவா, எந்த ஒரு கர்மா பண்ணினாலும் பொறத்தியாருக்கு ஹிம்சை இல்லாம பண்ணுவாளாம். எந்த ஜீவராசிக்கும் தாம் பண்ற கர்மாவனால ஹிம்சை வரப்படாதுன்னு அப்படி யோசிச்சு பண்ணுவாள் சாதுக்கள். இது அவ சாதுக்கள் ஆகிறதுக்கு முன்னாடி அவ பண்ணிக்கிற சாதனம், அவ பண்ணிக்கிற பிராக்டிஸ் இது. இதுவே என்ன ஆயிடுறது, அவ சாதுக்கள் ஆனதுக்கு அப்புறம் அவளுடைய லட்சணமா மாறிடுறது, அவளுடைய கேரக்டரா மாறிடுறது. அப்படியே அந்த மசில் மெமரிங்கிற பாருங்க, அதுல ஏறிப்படுறது அப்படியே. அதனால அவள் அறியாமையே என்ன ஆகும், ஏதாவது இந்த மாதிரி பூச்சி எல்லாம் இருந்ததுன்னா அதை முதிக்க மாட்டா, அவள் அறியாம அப்படியே தாண்டி போயிடுவா. இவர் ஜடபரதர் பல்லக்க தூக்கிட்டு வந்துட்டு இருக்கார், கீழே பார்த்தா ஒரே பூச்சியா இருக்கு. இந்த பூச்சியை நம்ம முதிச்சிடப்படாதேன்னு என்ன பண்ணினார், பல்லக்கோட சேர்ந்து ஒரு 10 அடி அப்படியே தாவி விட்டார், குதிச்சு விட்டார். குதிச்சதே பல்லக்கு அப்படியே ஆடிடுத்து. ராஜா ரகுகுணன் பார்த்தான், ஹே பல்லக்கு தூக்குற பசங்களா ஜாக்கிரதை, நான் என்ன பல்லக்கு ஆடுறது ஜாக்கிரதையா தூக்குங்கன்னு நான். பாக்கி இருந்தவாள்லாம் சொன்னா, ஹே ராஜன்னு இது நாங்க பண்ணின தப்பு இல்ல, புதுசா ஒருத்தன் வந்திருக்கான் பல்லக்கு தூக்குறதுக்கு, அவன் வந்து 2 நிமிஷம் தான் ஆறுது, இது அவன் பண்ணின வேலை, நாங்க பண்ணின தப்பு இல்லைன்னால் கூட இருந்தவாள்லாம். உடனே ராஜா என்ன பண்ணினான், அந்த பல்லக்குல ஒரு திரை இருக்கு, அந்த திரைய விலக்கிக்கிண்டு இவரை பார்த்தான். பார்த்துட்டு இவர் சரீரத்தை ரொம்ப கிண்டலா பேசினான். அஹோ பிராத்தகான்னு கூப்பிட்டான் இவரை பார்த்து, ஏ தம்பின்னு கூப்பிட்டான். என்னப்பா நீ ரொம்ப நாட்களா பல்லக்க தூக்கி ரொம்ப சிரமமா இருக்கும் போல இருக்கு உனக்கு, நீ 2-3 நாளா தூக்கிட்டு இருக்க பல்லக்க, அதனால உனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு போல இருக்கு, அதனாலதான் நீ இப்படி ஆட்டி ஆட்டி தூக்குற. அது மட்டுமல்ல, பாவம் நீ ரொம்ப இழைச்சி எலும்பும் தோலுமா இருக்க, ஏன்னா அவர் ரொம்ப பெருமனா இருக்காராம். அது அப்படி பரிகாசமா பேசினான் ராஜா. நீ ரொம்ப இழைச்சு எலும்பும் தோலுமா வேற இருக்க, அதனாலதான் உன்னால சரியா பல்லக்கு தூக்க முடியல போல இருக்கு அப்படின்னா. அது மட்டுமல்ல, உனக்கு ரொம்ப வயசாயிடுத்து, ரொம்ப கிழவண்ணி, அதனால உனக்கு ரொம்ப கையெல்லாம் ஆடுறது போல இருக்கு, அதனாலதான் உன்னால சரியா பல்லக்க தூக்க முடியல போல இருக்கு, ஜாக்கிரதை நான் ராஜா. இப்படி பரிகாசமா அவரை பார்த்து பேசிட்டு, ஜாக்கிரதை நான் ராஜா. இவர் பார்த்தார், இதெல்லாம் இவன் யார பரிகாசம் பண்றான்னு யோசிச்சால், ஷரீரத்தை தானே பரிகாசம் பண்றான்னு நினைச்சால். ஷரீரம்னா என்னன்னா அஜ்ஞானத்தினால செய்யப்பட்ட பஞ்ச மகாபூதங்கள், சத்வரஜ தமோ குணங்கள், புண்ணிய பாப்பம், சித்தம், இந்த 4ம் சேர்ந்தது ஷரீரமாம். அப்படி அந்த ஷரீரத்தை தானே இவன் பரிகாசம் பண்றான் அப்படின்னு நினைச்சால், இவருக்கு தான் அந்த சரீரத்துல நானோ இது என்னதுன்னோ அந்த எண்ணம் இல்லை, அதனால அந்த சரீரத்தை தானே ராஜா பரிகாசம் பண்றான் அப்படின்னுட்டு அவர் அதை பொருட்படுத்தவே இல்லை. ஏன்னா யோகிகள் தன்னை தூஷித்தாலும் கவலைப்பட மாட்டா, துக்கப்பட மாட்டா, தன்னை புகழ்ந்தாலும் சந்தோஷப்பட மாட்டா. ஞானிகள் அப்படி இருப்பாள்.
அதனால இவர் அதை பொருட்படுத்தவே இல்லை. இவர் மாட்டுக்கும் பல்லக்க தூக்கிட்டு போயிட்டு இருந்தால். இன்னொரு 2 நிமிஷம் போனால் திரும்ப கீழே ஒரே பூச்சி கரையானா கடந்தது. திரும்ப ஒரு 10 அடி தாவிட்டால் பல்லக்கோட. இந்த தடவை கொஞ்சம் வேகமா குதிச்சுட்டால் பரதன். பல்லக்கோட இப்படி குதிச்சதுல பல்லக்கு ரொம்ப ஆடி. இந்த தடவை ராஜா ரகுகுணன் தலையில அடிபட்டுடுத்து. அடிபட்டதே ராஜாக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து. கோபம் வந்து என்ன பண்ணினான் ராஜா, அந்த ஜன்னலை திறந்தான். சாட்டையால ஓங்கி இவர் முதுகுல அடிச்சுட்டான். சாதுக்களை பூஜித்தாலும் 16 லோகத்துக்கும் புண்ணியம், சாதுக்களை தூஷித்தாலும் 16 லோகத்துக்கும் பாபம். அதனால இவரை அடிச்ச அடி என்ன ஆச்சு, அந்த 16 பேர் முதுகலையும் அந்த அடி விழுந்துதா. பல்லக்கும் கிழிஞ்சு ராஜா ரகுகுணன் முதுகலையும் அந்த அடி விழுந்தது. ராஜா என்ன நினைச்சான், பல்லக்கு அப்படியே சுழட்டும் போது தெரியாம மேல பட்டுடுத்து போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டான் ராஜா ரகுகுணன். ரொம்ப கோபம் வந்துருத்து ராஜாவுக்கு. இவரை பார்த்து கூப்பிட்டான். உயிருள்ள பிணமேன்னு கூப்பிட்டான் இவரை பார்த்து. உயிருள்ள பிணமே, என்ன பல்லக்க நீ இப்படி தூக்குற? நான் யார் தெரியுமா? நான் எஜமானன். நீ யார் தெரியுமா? என்னுடைய வேலைக்காரன். நீ நான் சொல்லி செய்ய வேண்டிய வேலைய சரியா செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறவன் நீ. அப்படி நான் சொல்லி செய்ய வேண்டிய வேலையை நீ சரியா செய்யலேனா உன்னை நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? யமன் எப்படி லோகத்துக்கெல்லாம் சிக்ஷகனோ அது மாதிரி உனக்கு சரியான தண்டனை கொடுத்துடுவேன். அது மட்டுமல்ல, உன் சரீரத்தை நான் சரிப்படுத்தி விடுவேன், ஜாக்கிரதேன் நான் ராஜா. இது பரியந்தம் பேசாம இருந்தால் ஜடபரதர், உன் சரீரத்தை நான் சரிப்படுத்தி விடுவேன் அப்படின்னு சொன்னதே இந்த தோல்ல இருந்த பல்லக்க மாத்தி அந்த தோல்ல வச்சுண்டால். ராஜா ரகுகுணன் இருக்கிற பக்கமா திரும்பிகின்றால். முதல் தடவையா பேச ஆரம்பிச்சாலாம் பரதன். சுகாச்சாரியால் சொல்றாள், இந்த இடத்துல பிறந்தத்திலிருந்து அம்மாவிடத்துல பேசல, பிதாவினிடத்துல பேசல. இப்படி ராஜா ரகுகுணன் என்ன பாக்கியம் பண்ணினானோ, முதல் தடவையா பிரம்மனிஷ்டால் அவனிடத்துல பேச ஆரம்பிச்சாலேங்கிறாள். ராஜா ரகுகுணன் எத்தனை புண்ணியம் பண்ணானோ தெரியலையே, இப்படி முதல் தடவையா அவனிடத்துல பேச ஆரம்பிச்சிருக்காளேன்னா. அப்படி முதல் தடவையா பேச ஆரம்பிச்சாலாம். உன் சரீரத்தை சரிப்படுத்தி விடுவேன்னு சொன்னதே பேச ஆரம்பிச்சால் பரதன். ஹே ராஜன் கூப்பிட்டாள். என்ன சொன்னால், त्वयोदितं व्यक्तमविप्रलब्धं भर्तुः समेस्यादिति वीरभारः गन्धुर्स्यदि स्याद् अधिगम्य बद्ध्वा पीवेति राशौ स न विधां प्रभावः. ஹே வீரனேன்னு கூப்பிட்டாள். ஹே வீரனே, என்னமோ என்ன பார்த்து உங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கான்னு பரிகாசமா கேட்டியே. சிரமம்னு ஒண்ணு உண்டா? பல்லக்குன்னு ஒண்ணு இருக்கா? தூக்குறதுன்னு ஒரு விஷயம் இருக்கா? போய் சேர்ற இடம்னு ஒண்ணு இருக்கா? இதெல்லாம் சத்தியமா? இதெல்லாம் பொய்டா? எத்தனை பல்லக்கு மண்ணோட மண்ணா போயிடுது தெரியுமா? இதெல்லாம் வெறும் பொய்டான்னால். அது மட்டுமல்ல, ஹே ராஜன்னு, என்ன பார்த்து ஏதோ நீ எனக்கு எஜமானன், நான் உனக்கு வேலைக்காரன்னு சொன்னியே, இதெல்லாம் சாஸ்வதமானு கேட்டார். எத்தனை எஜமானன் வேலைக்காரனா போயிட்டான் தெரியுமா? எத்தனை வேலைக்காரன் எஜமானனா போயிட்டான் தெரியுமா? இதெல்லாம் சத்தியமாடான்னு கேட்டால். ஹே ராஜன்னு, என்ன பார்த்து பெருத்த சரீரமா இருக்குன்னு பரிகாசமா பேசினியே. பெருமனோ இளைப்போ, நோய்களோ மனோவியாதியோ, பசியோ தாகமோ, சண்டையோ விருப்பமோ, உறக்கமோ துக்கமோ, ஜரையோ கவலையோ, மதமோ அகங்காரமோ, கோபமோ தாபமோ, இந்த 16 பாபிகளும் சரீரத்தோட சேர்ந்து பிறந்தவாளுக்கு தானேடா. நான் பிறக்கவே இல்லையேடா, எனக்கு ஏதுடா இதெல்லாம் கேட்டால். ஹே ராஜன்னு, பசிதாகமெல்லாம் பிராணனுக்குடா, சோக மோகமெல்லாம் மனசுக்குடா, ஜரா மிருத்யுவெல்லாம் இந்த சரீரத்துக்குடா. நான் பிராணனா? நான் மனசா? நான் சரீரமா? நான் ஆத்மாடான். எனக்கு ஏதுடா இதெல்லாம் கேட்டால்.
மேல சொன்னால் ஒரு வார்த்தை, ஹே ராஜன்னு, என்ன பார்த்து ஏதோ உன் சரீரத்தை நான் சரிப்படுத்தி விடுவேன்னு சொன்னியே, நீ என் சரீரத்தை சரிப்படுத்த வேண்டிய நிலைமையிலாடா நான் வச்சுட்டு இருக்கேன் என் சரீரத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒண்ணு சொன்னான். உன்மத்த மத்த ஜடவத்வ சம்ஸ்தாம் கதஸ்யமே வீர சிகித்சிதேன அர்த்தக்ரியான் பவதா சிக்ஷிதேன சப்த பிரமத்தஸ்ய ச பிஷ்டபேஷஹ. நீ சரிப்படுத்த வேண்டிய நிலைமையால நான் என் சரீரத்தை வச்சுட்டு இருக்கேன். ஹே ராஜன்னு, நானே இந்த சரீரத்தை ஒரு பைத்தியத்தை போல ஒரு ஜடம் மாதிரி வெயிலையும் மழையிலையும் போட்டு வாட்டி எடுத்து நல்லா வேலை செய்ய சொல்லி ஆகாரம் போடாம பண்ணி பசிதாகத்துல போட்டு வருத்தி எடுத்து அதை நன்னா சரிப்படுத்தி வச்சிருக்கேனேடா. நான் ஏற்கனவே சரிப்படுத்தி வச்சிருக்கிற என் சரீரத்தை நீ திரும்ப என்னடா சரிப்படுத்த போறேன்னா பிஷ்டபேஷகான்னுட்டாள். அப்படி நீ அதை சரிப்படுத்தணும்னு நினைச்சா அது எப்படி தெரியுமா, அரைச்ச மாவை திரும்ப அரைச்சா எப்படியோ அப்படின்னு விட்டாள். பிஷ்டபேஷகான்னாள். அப்படி உன்மத்த மத்த ஜடவத்வ சம்ஸ்தாம் கதஸ்யமே வீர சிகித்சிதேன அர்த்தக்ரியான் பவதா சிக்ஷிதேன சப்த பிரமத்தஸ்ய ச பிஷ்டபேஷஹ. அப்படி நான் ஏற்கனவே சரிப்படுத்தி வச்சிருக்கிற சரீரத்தை நீ என்னடா திரும்ப சரிப்படுத்த போறேன்னா இப்படி ஆத்ம தத்துவத்தை கொட்டினாள் பரதன். ஹே ராஜன்னு, இதையும் மீறி இன்னும் நீ எனக்கு எஜமானன், நான் உனக்கு வேலைக்காரன் நினைச்சேன்னா இன்னும் எத்தனை வேலை பாக்கி இருக்கோ லிஸ்ட கொடு, செஞ்சு முடிச்சு விடுறேன். ஏன்னா இதுதான் எனக்கு கடைசி ஜென்மா, இதோட சரீரத்தை நான் விட்டுட போறேன். இந்த ஜென்மாவில இன்னும் எத்தனை பிராரப்த கர்மா பாக்கி இருக்கோ அத்தனையும் செஞ்சு முடிச்சு விடுறேன் சொல்லுன்னாள். இப்படி ஆத்ம தத்துவத்தை கொட்டினாள் பரதன். இத பார்த்துட்டு ராஜா ரகுகுணனுக்கு அப்படியே வேர்த்து போச்சு சரீரம் எல்லாம். உடனே பெரிவாளை சேவிச்சு பழக்கமுள்ள அந்த ரகுகுணன் பல்லக்கிலேந்து அப்படியே குதிச்சு ஓடி வந்தான். இவர் சரணத்துல விழுந்து கதறினான். ஆஹா, இப்படி கபில வாசுதேவ மூர்த்தியை தரிசனம் பண்ண போயிட்டு இருக்கேனே, ஜென்ம சம்சார பந்தனம் விட்டு போகணும்ங்கிறதுக்காக இப்படி ஒரு பெரிய மகான் இப்படி ஆத்ம தத்துவத்தை கொற்றேலே, ஒரு மகான பல்லக்கு தூக்க வச்சு இப்படி ஒரு பெரிய அபச்சாரத்துக்கு ஆளாயிட்டேனே அப்படின்னு கண்ணும் கண்ணீருமா இவர் சரணத்துல விழுந்து கதறினான். கதறிட்டு நிமிர்ந்து பார்த்தான். இவரை எப்படி இருந்தால் நாள் கஸ்துவம் நிகூட ஷரசி த்விஜானாம் பிபர்ஷி சூத்ரம் கதமோ வதூதஹா. இவரை நிமிர்ந்து பார்த்து கதறிவிட்டான் ராஜா. ஆஹா, பிபர்ஷி சூத்திரம், பிரம்ம சூத்திரம், யாரோ பிராமணால் போல இருக்கே, விஷய சுகத்தை தியாகம் பண்ணிவிட்டு வந்த மகான் போல இருக்கே, இப்படி பல்லக்கு தூக்க வச்சுட்டேனே, என் குடும்பம் எரிஞ்சு போயிடுமே, நான் என்ன பண்ணுவேன்னு அழுதான் ராஜா. அழுதுபிட்டு சொன்னான், நாகம் விஷங்கே சுரராஜ வஜ்ராத் நத்யக்ஷூலான் யமஸ்ய தண்டாத். இதுவரை நான் யுத்தத்துக்கு பயந்ததில்லை, இந்திரனுடைய வஜ்ராயுதத்துக்கு நான் பயந்ததில்லை, பரமேஸ்வரனுடைய சூடத்துக்கு பயந்ததில்லை, வாருண பாஷம் யமதண்டம் ஒன்னுத்துக்கும் பயமில்லை. ஆனா இன்னைக்கு ஒரு மகான பல்லக்கு தூக்க வச்சுட்டேனே, என் குடும்பம் நசுங்கி போயிடுமோன்னு எனக்கு இன்னைக்கு ரொம்ப பயமா இருக்கேன்னு அழுதான் ராஜா. இன்னைக்குதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கேன்னு கதறினான் ராஜா. கதறிட்டு சொன்னான் ராஜா, தாங்கள் யார்? இப்படி ஆத்ம தத்துவத்தை கொற்றேலே தாங்கள் யாருன்னு கேட்டான். கேட்டுவிட்டு எனக்கு ஒரு சந்தேகம், நீங்க கோபிச்சுக்காம எனக்கு உபதேசம் பண்ணணும்னு கேட்டுக்கிறான். 5 நிமிஷம் முன்னாடி நான் எஜமானன், நீ வேலைக்காரன்னு சொன்னான். இப்போ இவர் குருவாயிட்டார் ரகுகுணனுக்கு. 5 செகண்ட்ல எப்படி மாறி போயிடுத்து பாருங்க. ரகுகுணனுக்கு குருவாயிட்டால் ஆத்ம தத்துவத்தையும் உபதேசம் பண்ண போறாள் ராஜாவுக்கு பிரம்மனிஷ்டா. எனக்கு ஒரு சந்தேகம், நீங்க கோபிச்சுக்காம சொல்லணும். நான் என்னப்பான்னாள், இப்படி நீங்க சிரமம் இல்லை, சிரமம்னு ஒண்ணு கிடையாது, பல்லக்குன்னு ஒரு விஷயம் உண்டா, திருஷ்யமா நம்ம பாக்குற விஷயங்கள்லாம் சத்தியமா தெரிகிற விஷயங்கள்லாம் பொய்ங்கிறேலே, அதெல்லாம் எப்படி பொய்யாகும்? நான் யுத்தம் பண்ணி பார்த்திருக்கேனே, அந்த யுத்தத்தின் மூலியமாக என் சரீரத்துக்கு சிரமம் ஏற்பட்டு அந்த சிரமம் என்னுடைய மனசை பாதிச்சு அது ஆத்மாவை பாதிச்சு நான் பார்த்திருக்கேனே. ஆனா இதெல்லாம் பொய்ங்கிறேலே, எனக்கு ஒண்ணுமே புரியலேனான் ராஜா. ஒரு பாத்திரத்துல ஜலத்தை வச்சு அரிசி அதுல போட்டு அக்னிய மூட்டினா அந்த அக்னியினுடைய
தாபம் அந்த பாத்திரத்துல ஏறி அது ஜலத்துல ஏறி அந்த உஷ்ணத்தினால அரிசி வெந்து அன்னமா மாறுதே, அது மாதிரி சரீரத்துல ஏற்பட்ட அந்த துக்கம் மனச பாதிக்காம ஆத்மாவை பாதிக்காம எப்படி இருக்கும்? இதெல்லாம் பொய்ங்கிறேலே, திருஷ்யமா கண்ணுக்கு முன்னாடி பாக்குற விஷயங்கள்லாம் சத்தியமா தெரியுது, இதெல்லாம் எப்படி பொய்யாகும்னு கேட்டான் ராஜா. உடனே பதில் சொன்னால் பிரம்மனிஷ்டால், ஹே ராஜன்னு, கண்ணால பாக்குறதெல்லாம் சத்தியம்னு நினைக்கிறியே, எல்லாம் பொய்டா. இந்த சரீரத்துல நான்கிற எண்ணம் கொண்டு, இது என்னுடையதுங்கிற எண்ணம் வச்சுக்கிண்டு சரீரத்துல ஆசை வச்சுக்கிண்டு வேதாந்த உபதேசம் கூட பிரயோஜனப்படாதுடான். ஏன்னா இந்த சரீரத்துல நான் நம்பிக்கிண்டு வேதாந்த உபதேசம் கேட்டா அது எப்படி தெரியுமா? ஒரு ஏரியில போய் ஒரு முதலைய போய் பரிசல் நினைச்சுக்கிண்டு அந்த முதலைய போய் கட்டிக்கிண்டு அக்கறைக்கு போயிடலாம்னு நினைச்சா போக முடியுமா? அது தண்ணிக்குள்ளனா புடிச்சு இழுக்கும். அது மாதிரிடா இதுன்னா. அப்படி கண்ணால பாக்குற வஸ்துக்கள் எல்லாமே போயிடா, பிரம்மம் மட்டும்தாண்டா சத்தியம்னால், பிரம்மம் மட்டும்தாண்டா சத்தியம், மத்தது எல்லாமே போயிடான்னால். எவனை எல்லோரும் வாசுதேவன் என்றும், எவனை ரிஷிகள் வாசுதேவன் என்றும் நாராயணன் என்றும் அச்சுதன் என்றும் அகில குரு என்றும் அழைக்கிறார்களோ, அப்படிப்பட்ட அந்த நாராயணன் ஒருத்தன் தாண்டா சத்தியம், அந்த பிரம்மம் ஒன்று தாண்டா சத்தியம், மத்தது எல்லாமே பொய்னால். ஆனா இந்த பிரம்மத்தை மறைச்சுன்னு இருக்கிறது மனசு. அந்த மனசு இருக்கே, அது என்ன பண்றது தெரியுமா? அப்படியே வளர்ந்துட்டே வருது. அந்த மனசு தாண்டா பெரிய சத்ரு, அந்த மனசை நீ முதல்ல வெட்டணும்ங்கிறான். இந்த மனசுல சத்வரஜ தமோ குணங்கள் நிறைஞ்சு கிடக்கு. எந்த குணம் அதிகமா இருக்கோ அந்த குணத்துக்கு ஏத்த மாதிரியான ஜென்மா வந்துடுறது. சத்துவகுணம் அதிகமா இருந்தா தேவ ஜென்மா, ரஜோகுணம் அதிகமா இருந்தா மானுஷ ஜென்மா, அப்படி ஜென்மா வந்துடுறது. அப்படி கர்மேந்திரியமும் ஞானேந்திரியமும் சேர்ந்து ஒரு மனுஷனை பலவிதமான காரியங்களை பண்ண சொல்றது. அப்படி அந்த மனசு இருக்கே, இது மூலியமாக அந்த மனசு அந்த பிரம்மஸ்வரூபத்தை மறைச்சுன்னு இருக்கு ஒரு தர மாதிரி. அந்த மனசனி வெட்டனம், அதுதாண்டா பெரிய சத்ரு அப்படின்னு உபதேசம் பண்ணினால் ரகுகுணனுக்கு. உடனே ராஜா கேட்டான், மனச வெட்டனம்ங்கிறேலே, அதுக்கு எது கத்தின்னு கேட்டான் ராஜா. இந்த மனசை வெட்டுறதுக்கு எது கத்தி, அதை நீங்க எனக்கு சொல்லணும்னு கேட்டான் ராஜா. அதுக்கு அழகான பதில் சொன்னால் பிரம்மனிஷ்டால். மனசை வெட்டுறதுக்கு எது கத்தி தெரியுமா? ஹரே ஹே குரோஹோ சரணோபாசனோஸ்ரஹா ஜஹிவ்யலீகம் ஸ்வயமாத்மமோஷம். சாக்ஷாத் ஹரியே குருவாக வந்திருக்காள்னு நம்பி அந்த ஹரிபாத சேவை இருக்கே, அதுதாண்டா இந்த மனசை வெட்டுறதுக்கு சரியான கத்தி. அந்த பிரேம பக்தி இருக்கே, அதுதாண்டா இந்த மனசை வெட்டுறதுக்கு சரியான கத்தின்னால். எவனை ரிஷிகள்லாம் எவனுடைய சரணத்தை தேடின்னு இருக்காளோ அவனுடைய பாத சேவை தாண்டா இந்த மனசை வெட்டுறதுக்கு சரியான கத்தின்னால். அப்படி அந்த மனசை வெட்ட வெட்ட என்ன ஆகும் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமா ஆத்மஸ்வரூபம் அப்படியே உள்ள தெரிய ஆரம்பிக்கும்னால். முதல்ல சரணம் தெரியும், அப்புறம் கணைக்கால் தெரியும், முழங்கால் தெரியும், தொடை தெரியும், பீதாம்பரம் தெரியும், மார்பு தெரியும், ஸ்ரீவத்சம் தெரியும், சதுர்புஜம் தெரியும், சங்கம் சக்கரம் கதை பத்மம் கழுது தெரியும். கொஞ்சம் கொஞ்சமா மந்தஹாச முகம் அப்படியே தெரியும்டா. அப்படி அந்த மனசை வெட்டி அந்த மந்தஹாச முகத்தை பார்க்கணும்டாங்கிறான். இத கேட்டதே ரகுகுரன் அப்படியே பறந்தான். அந்த ஆத்மஸ்வரூபத்தை தாம் பார்க்கணும்னு பறந்தான். அதுக்கு பிரம்மனிஷ்டால் சொன்னால், ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? சாது சங்கத்தை போய் அடையணும்டான். சாதுக்கள் சரணத்துல போய் விழணும். அவ சரண தூளி நம்ம சிரசுல அப்படியே மழை மாதிரி கொட்டணும். அப்படி கொட்டினா தாண்டா அடைய முடியும், இல்லாம போனா அடைய முடியாதுன்னா. இப்படி ஆத்ம தத்துவத்தை வர்ஷிச்சால் ரகுகுணனுக்கு. ரகுகுணன் அவரை பிரதட்சணமா வந்து நமஸ்காரம் பண்ணி ஒன்னு சொன்னான். அகம் ச யோகேஸ்வரம் ஆத்ம தத்துவம் விதாமுனி நாம் பரமம் குரும்வை பிரஷ்டும் பிரவருத்தஹ கிமஹாரணம் தத் சாக்ஷாத் ஹரிம் ஞான கலாவதீர்ணம். ஆஹா, இப்படி சரணாகதியை தேடி
கபிலமூர்த்தியை தர்ஷனம் பண்ணின்னு போயிட்டு இருந்தேனே, போற இடத்துல இப்படி ஹரி ரூபத்துல நீங்க வந்து எனக்கு இப்படி ஆத்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணிருக்கேலே, ஒருவேளை அந்த கபில வாசுதேவ மூர்த்தி தான் இப்படி குரு ரூபத்துல வந்திருக்கேலான்னு கேட்டான். அது மட்டுமல்ல, இத்தனை நாள் அஜ்ஞானத்தினால நான்கிற அந்த அகம்பாவம் மனசுல ஏறி அது ஒரு பெரிய பாம்பு மாதிரி என்னை கடிச்சு அந்த விஷம் முழுக்க என் உடம்பு முழுக்க பாஞ்சிருந்தது. ஆனா இன்னைக்கு 1 மணி நேரம் உங்க சங்கத்தினால, இந்த சாது சங்கத்தினால அது ஒரு பெரிய ஔஷதமா மாறி அந்த விஷமெல்லாம் அப்படியே எரிஞ்சு சாம்பலா போயிடுத்தே, எத்தனை ஆச்சரியம் நான் ராஜா. சொல்லிவிட்டு கேட்டான், இப்படி ஆத்ம தத்துவத்தை கொற்றேலே, நீங்கள் யாருங்கிறத எனக்கு சொல்லணும்னு கேட்டுக்கின்றான் ராஜா. அப்போதான் தான் யாருங்கிற விஷயத்த சொல்றாள் ஜடபரதர். ஹே ராஜன்னு, இதுவரை அம்மாவிடத்துல நான் சொன்னதில்லை, அப்பாவிடத்துல சொன்னதில்லை. தடவையா நான் யாருங்கிறத ஒன்ட்ட சொல்றேன் கேட்டுக்கோன்னால். அகம் புரோ பரதோ நாம ராஜா விமுக்த சங்க கிருத சங்கா பந்தஹா ஆராதனம் பகவத ஈகமானோ மிருகோபவம் மிருகசங்காத்வதார்த்தஹா. பரதன்கிற ராஜாவா இருந்து அகோராத்திரம் சுவாமியை உபாசிக்கணுங்கிறதுக்காக அகண்ட ராஜ்யத்தையும் ஐஸ்வர்யத்தையும் திறந்து புலகாசிரமம் போய் எப்பொழுதும் பகவத் அர்ச்சனை பகவத் சேவை அப்படி இருந்து கடைசியில ஒரு மான் சங்கத்தினால மான் ஜன்மா வந்து ஒரு ஜன்மா வீணா போயிடுத்துடா, பகவான ஆராதிக்க முடியாமன்னு கண்ணும் கண்ணீருமா கதறினால் பரதன். ராஜாக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுது. ஆஹா, இவர் பரதனா இருந்தது, ராஜாவா இருந்ததெல்லாம் இவருக்கு இன்னும் ஞாபகம் இருக்கே, பூர்வ ஜென்மாலா இவருக்கு இன்னும் ஞாபகம் இருக்கேன்னு ஆச்சரியப்பட்டான் ராஜா ரகுகுணன். அப்போ இவர் சொன்னால், நான் ராஜாவா இருந்தது ஞாபகம் இருக்கிறது பெரிய ஆச்சரியம் இல்லடா, அந்த மான் ஜன்மா வந்த பொழுதிலும் எனக்கு பூர்வ ஜென்ம வாசனை மறக்கலடா. எத்தனை புஷ்பம், எத்தனை துளசி என் பிரபு சரணத்துல எத்தனை அர்ச்சனை பண்ணிருப்பேன், விட்டு போகுமா எனக்கு அந்த வாசனை, நான் எனக்கு எதுவுமே மறக்கலடா அப்படின்னால் பரதன். சொல்லிவிட்டு அப்படி ரகுகுணனுக்கு அனுகிரகம் பண்ணிவிட்டு புறப்பட்டு போனால். ரகுகுணன் ஒரு பிரதட்சணமா வந்து நமஸ்காரம் பண்ணி ஆத்ம ஞானத்தை அடைந்தான். பரதர் அவனுக்கு அனுகிரகம் பண்ணிவிட்டு புறப்பட்டு போனால். பல்லக்கு தூக்கின்னு இருக்கிறவாள்லாம் ஆத்ம ஞானத்தை அடைந்த ரகுகணனை பார்த்து, ஹே ராஜன்னு, பல்லக்குல உட்காருங்கோ, நாங்க தூக்குறோம்னால். இந்த மண் கூட இனிமே பல்லக்கு ஏறாதுன்னு விட்டான் ரகுகுணன். இந்த மண் கூட இனிமே பல்லக்கு ஏறாதுன்னு விட்டான். அப்படி ஆத்ம ஞானத்தை அடைந்தான் ரகுகுணன். இந்த சரித்திரத்தை சுகாச்சாரியால் பரீட்சித் மகாராஜாவுக்கு கங்கா தீரத்துல சொல்லிட்டு வரால். அஜ்ஞானத்தினால ஏற்பட்ட தோஷங்கள்லாம் விலகி போயிடுமாம் இந்த ஜடபரதர் சரித்திரம் கேட்டாக்க. அப்படி எங்க சேங்காலிபுரம் பெரியவா அமிர்த வாக் வருஷத்தினால அப்படி சொல்லியிருப்பா. அவருடைய கதைகள்ல கேட்கும் பொழுது ஒருவேளை இவரே ஜடபரதராக இருந்து இந்த கலியில நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்றதுக்காக இப்படி குரு ரூபத்துல வந்திருக்காளோன்னு தோணும். அப்படி கொட்டியிருப்பால் ஆத்ம தத்துவத்தை எங்க சேங்காலிபுரம் பெரியவா அனந்தராம தீட்சிதர். அப்படி பிரம்மனிஷ்டால் சுகாச்சாரியால் இதை கங்கா தீரத்துல பரீட்சித் மகாராஜாவுக்கு சொல்லிட்டு வரால். ஜடபரதர சரித்திரம் சொல்லிவிட்டு அடுத்து அஜாமில சரித்திரம். அஜாமில சரித்திரம் பாகவதத்துல ரொம்ப புண்ணியமான சரித்திரம் அஜாமில சரித்திரம். இந்த பாகவதத்துல பிரதானமான சரித்திரம் எதுன்னு கேட்டா எல்லாரும் கிருஷ்ணாவதாரம் பா இல்லேன்னுட்டால், அஜாமில சரித்திரம் நுட்டால், இது சொல்லாம பாகவதம் பூர்த்தி ஆகாதுன்னுட்டால், அத்தனை விசேஷமான சரித்திரம். அதனால அஜாமல சரித்திரம் சொன்னால் அடுத்து சுகாச்சாரியால் பரீட்சித் மகாராஜாவுக்கு கான்யகுப்ஜான்னு ஒரு நகரத்துல அஜாமிலன்னு ஒருத்தன் வசிச்சுண்டு வந்தான். அவன் ரொம்ப பாப்பி, அவன் பாபகாரியங்கள் அளவில்லாத பண்ணியிருக்கான். விவாகம் பண்ணிட்ட பத்னியை கைவிட்டான். யாரோ ஒரு துஷ்ட ஸ்திரீயோட சகவாசம், 10 குழந்தைகளை பெத்துண்டான். இப்படி இருந்துன்றிருந்தான் அஜாமிலன். தெய்வ நம்பிக்கை இல்லை அவனுக்கு. இப்படி துஷ்ட காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தான் அஜாமிலன்.
குழந்தைகளுக்கெல்லாம் என்னமோ அர்த்தமில்லாத பேரா வச்சன். 10வது குழந்தைக்கு என்ன பண்ணினான், கடைசி புத்திரனுக்கு தப்பித்தவறி நாராயணன் பேர் வச்சுட்டானா. அவன் ஒன்னும் பக்தினால வைக்கல, ஏதோ வேற பேரு கிடைக்காம தப்பித்தவறி நாராயணன் பேர் வச்சுட்டானா கடைசி புத்திரனுக்கு. இந்த கடைசி குழந்தையினிடத்துல ரொம்ப பிரியம் அதிகம் அஜாமிலனுக்கு. அதனால எப்பொழுதும் சாப்பிட உட்கார்ந்துட்டா அந்த குழந்தைக்கு ஊட்டாம சாப்பிடுறது இல்ல, அந்த குழந்தைக்கு பால் கொடுக்காம தாம் பால் குடிக்கிறது இல்ல, படுத்துக்கும் போது அந்த குழந்தைய பக்கத்துல போட்டுக்கிட்டே படுத்துக்கிறது. இப்படி அந்த கடைசி குழந்தையான நாராயணன் இடத்துல அளவில்லாத பிரியம் வச்சிருந்தான் இந்த அஜாமிலன். ஒரு நாள் என்னாச்சு, ராத்திரி தூங்கின்னு இருக்கான் அஜாமிலன். திடீர்னு அவன் இருக்கிற ரூமுக்கு 3 பேர் வந்தா. பார்த்தா பயமா இருந்தது. யாருன்னா இவன் 3 பேரும். சபாஷஹஸ்தாம் ஸ்திரீம் திருஷ்ட்வா புருஷான் த்விஜாதாம்னான் வக்ரதுண்டானோ பரோம்னஹ ஆத்மானம் நேதுமாகதான். எப்படி இருந்தால் பயங்கரமான ரூபம், தித்திப்பல், பிடரி மயிறு, கருத்த சரீரம், கையில கருப்பு கயிறு, கருப்பு கம்பளி. யமதூத்தால் வந்துட்டால் இவன் இருக்கிற ரூமுக்கு. இவனுக்கு கால அவகாசம் முடிஞ்சுடுத்து, ஜென்மா முடிய போது. யமதூத்தால் வந்துட்டால் இவன் இருக்கிற ரூமுக்கு. பார்த்தாலே ரொம்ப பயங்கரமா இருக்கு. அஜாமிலன் நடுங்கினான் யமதூத்தால பார்த்து. கையில ஒரு பெரிய லிஸ்ட் வச்சுட்டு இருக்காள், இவன் பண்ண பாப காரியத்துக்கெல்லாம் லிஸ்ட். கம்பத்தை வச்சுட்டு அடிக்கிறாளாம். அடிச்சா அலறினா நாக்குல குத்துறாளாம், ஏன் கத்துறேன்னு. கை கால் கண்ணெல்லாம் கிழிக்கிறாளாம் போட்டு. காதை மட்டும் விட்டு வச்சிருக்காளாம். ஏன்னா அப்பதான் கடைசி காலத்துல எல்லாரும் வெய்யற வசவெல்லாம் கேட்கணுமா. அந்த பிராரப்தம் காதை மட்டும் விட்டு வச்சிருக்காளாம். எல்லாரும் என்ன அந்த சமயத்துல வந்து நாம சங்கீர்த்தனையா பண்ண போறா, சொத்தெல்லாம் யார் பேர்ல எழுதி வச்சிருக்கேன்னு கேட்க போறா. அப்படி அதெல்லாம் கேட்டு கஷ்டப்படணுமாம் மனசு. அதுக்காக காதை மட்டும் வச்சு வச்சிருக்காளாம் யமதூத்தால். இப்படி இவனை கஷ்டப்படுத்தின்னு இருக்காள் யமதூத்தால். இவனுக்கு என்ன ஆச்சு, அந்த சமயத்துல திடீர்னு இவனுடைய 10வது குழந்தை கடைசி புத்திரன் ஞாபகம் வந்துடுத்தான் அஜாமிலனுக்கு. ஆஹா, நமக்கோ இப்போ காலம் முடிய போறதே, காலகத்தி ஆக போறதே, நம்ம குழந்தை இப்படி தவிப்பனே யாரும் இல்லாம அப்படின்னு அந்த குழந்தைய பத்தி நினைச்சுண்டானா அஜாமிலன். நினைச்சுண்டு என்ன சொன்னான், தூரே கிரீடனக சக்தம் புத்திரம் நாராயணாஹ்வயம் பிராவிதேன ஸ்வரேனோச்சைஹி ஆஜுஹாவா குலேந்திரியஹ. தன்னுடைய கடைசி புத்திரனான நாராயணனை வாய் விட்டு நாராயணான்னு கூப்பிட்டானான் அஜாமிலன். ஒரே ஒரு அக்ஷரம் நாராயணான்னு வாயை திறந்து கூப்பிட்டான் அஜாமிலன். அவன் கூப்பிட்டது அவனுடைய புத்திரனை, பகவான இல்ல. ஆனா அவன் நாராயணன்னு சொன்ன அந்த க்ஷணம் என்ன ஆச்சுன்னால், 4 பேர் திவ்ய வஸ்திரம், திவ்ய சரீரம் அப்படி வந்து நிக்கிறாள் அந்த க்ஷணம். 4 பேர் அந்த அறையில. யமதூத்தால் இவாளை பார்த்து கேட்கிறாள், யார் நீங்கள்? தேவதைகள் மாதிரி இருக்கே, என்னத்துக்காக நீங்க இங்க வந்திருக்கே? இவனுக்கு சிபாரிசுக்கு வந்திருக்கேலா? இவன் மகா பாப்பி. இவன் பண்ணின தப்பு காரியங்கள்லாம் எத்தனை காரியம் பண்ணிருக்கான் தெரியுமா? இவனுக்கு சிபாரிசுக்கு நீங்க வரலாமா அப்படின்னு யமதூத்தால் அவளோட வாதம் பண்றா. விஷ்ணு தூத்தால், இவன் 4 பேரும் விஷ்ணு தூத்தால். விஷ்ணு தூத்தாலோட இந்த யமதூத்தால் வாதம் பண்றாள். நீங்க இப்படி வரலாமா இவனுக்கு சிபாரிசுக்கு? இவன் எத்தனை தப்பு காரியம் பண்ணிருக்கான் தெரியுமா அப்படின்னு இவன் பண்ணிருக்கிற தப்பு காரியத்தெல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு விஷ்ணு தூத்தால் கையில கொடுக்கறாளாம் யமதூத்தால். இத பாருங்க, ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்கோம். அது மட்டுமல்ல, 13 பேர் கையெழுத்து போட்டிருக்கா, சாட்சி கையெழுத்து. அந்த பாபத்துக்கு, நம்ம பண்ணிட்டு இருக்கிற பாபத்துக்கு 13 தேவதைகள் பார்த்துட்டு இருக்காளாம் சாட்சியா. யார் யாருன்னால், சூரியன், அக்னி, ஆகாசம், வாயு, பசுக்கள், சந்திரன், சந்தியா தேவதை, ராப்பகல், 10 திக்குகள், ஜலம், பூமி, காலம், தர்மம். இப்படி 13 தேவதைகள் சாட்சியா பார்த்துட்டு இருக்காள் நம்ம பண்ணிட்டு இருக்கிற பாபகர்மாவை. அந்த 13 தேவதைகளும் சாட்சி கையெழுத்து போட்டிருக்காளாம், அஜாமிலன் பண்ணின பாபத்துக்கு நாங்கள் சாட்சின்னு.
அப்படி அதை கொண்டு போய் காட்டுறாள் யமதூத்தால் விஷ்ணுதூத்தால் நடத்தல. அதுக்கு விஷ்ணுதூத்தால் பதில் சொல்றாள், நீங்க இந்த ஒரு ஜென்மாவில பண்ணின பாவத்துக்கு தானே லிஸ்ட கொடுத்திருக்கேள். என்னுடைய பிரபு ஹரிநாமாவை ஒரு அக்ஷரம் சொல்லிவிட்டா கோடி ஜென்மாவில பண்ணின பாவம் முழுக்க போயிடுறதே, அதனால தான் நாங்க வந்திருக்கோம். கோடி ஜென்மாவில அஜாமிலன் பண்ணின பாவம் அந்த ஒரு ஹரிநாமாவில போயிடுத்துன்னுட்டால் விஷ்ணுதூத்தால். அது மட்டுமல்ல, இன்னொரு விஷயம் சொன்னால், கடைசி காலத்துல சொல்ற ஹரிநாமா இருக்கே அது ரொம்ப விசேஷம். ஏன்னா இப்போ நாராயண நாமாவை ஒரு தரம் சொல்லிவிட்டா கோட்டி ஜன்மாவில பண்ணின பாபம் முழுக்க போயிடும்ங்கிறோம். ஆனா என்ன ஆறுது, ஒரு மனுஷனுக்கு மனசு அடுத்த நிமிஷம் துர்யோஜனை தோன்றுது, திரும்ப தப்பு காரியம் பண்றான். அப்ப திரும்ப நாராயண நாமாவை சொல்லியாகணும் அந்த பாபம் கழியறதுக்கு. இப்படி சைக்கிளா வந்துட்டே இருக்கு. காலம்பரை பெருக்கின ஆத்த சாயங்காலம் குப்பையா போயிடுறது பாருங்க, சாயங்காலம் திரும்ப பெருக்க வேண்டியிருக்கு. ஒரு தடவை பெருக்கினா போருமா? அது மாதிரி கால அவகாசம் இருந்ததுன்னா ஒரு தடவை நாமாவை சொல்லியாச்சுன்னா பாபம் போயிடுதுன்னா திரும்ப பாபத்தை கொண்டு வந்து விட்டுக்கிறான். அப்ப திரும்ப சொல்லி ஆகணும். ஆனா கடைசி காலத்துல சொல்ற அந்த நாமா இருக்கே அது ரொம்ப ஒஸ்தினால். ஏன்னா இனிமே கால அவகாசம் கிடையாது பாபம் பண்றதுக்கு. பிராணன் போக போறது. இனிமே பாவம் பண்ணணும்னு நினைச்சாலும் பண்ண முடியாது, ஏன்னா கால அவகாசம் கிடையாது. அதனால ஹரிநாமா தான் கடைசியா சொல்லக்கூடிய வார்த்தையா இருந்தா கோட்டி ஜென்மாவில பண்ணின பாபம் முழுக்க போய் மோட்சம் கிடைச்சிரும்னுட்டால் அத விஷ்ணுதூத்தால் யமதூத்தால பார்த்து சொல்றாள். இந்த இடத்துல நாராயண பட்டத்திரி கேட்கிறாள், குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறாள் பட்டத்திரி, ஹே குருவாயூரப்பா, அனேன போ ஜன்ம சகஸ்ர கோட்டிபிஹி கிருதேஷு பாபேஷ்வபி நிஷ்கிருதிஹி கிருதா யதக்ரஹீன்னாம பயாகுலோ ஹரேஹே இதி பிரபோ த்வத் புருஷா பபாஷிரே. ஹே குருவாயூரப்பா, இப்படி உன்னுடைய ஹரிநாமாவை ஒரு தரம் தெரியாமல் கூட உச்சரிச்சுட்டா கோட்டி ஜன்மாவில பண்ணின பாபம் முழுக்க போயிடுமாமே, இது சத்தியமானு கேட்டால் குருவாயூரப்பன் என் அப்பனே ஆமாம் சத்தியம் நாளாம். பட்டத்திரி கையெழுத்து வாங்கினுட்டால் குருவாயூரப்பன் இடத்துல. உன் நாமாவை ஹரிநாமாவை தெரியாமல் கூட தூக்கத்துல கூட ஒரு தடவை சொல்லிவிட்டா கோட்டி ஜென்மாவில பண்ணின பாபம் முழுக்க போயிடுறதே, இது சத்தியமானு கேட்டால் என்னப்படி ஆமா சத்தியம் நாளாம் குருவாயூரப்பன். அப்படி விஷ்ணுதூத்தால் யமதூத்தால பார்த்து சொன்னால், சுவாமியினுடைய உத்தரவு, நாங்க புறப்பட்டு வந்துட்டோம் அப்படின்னா. யமதூத்தால் உடனே அந்த இடத்துல இருந்து புறப்பட்டு போயிட்டால். அஜாமிலன் நினைச்சு பார்த்துக்கிறான், சுவாமியினுடைய நாமாவளிக்கு இத்தனை மகிமையா, இப்ப சுவாமிய ஆராதிச்சோம்னா அதுக்கு எத்தனை மகிமை இருக்கும் அப்படின்னு தாம் பண்ணின தப்பு காரியம் முழுக்க அப்பதான் உணர்றான் அஜாமிலன். கண்ணும் கண்ணீருமா விஷ்ணுதூத்தால் சரணத்துல விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவ சரணத்தை பிடிக்கணும்னு நினைக்கிறான். மறைஞ்சு போயிடுறாள். பார்த்தா அத்தனையும் ஸ்வப்பனம். இருந்தாலும் ஸ்வப்னத்துல பார்த்த இந்த விஷயம் அஜாமிலனை ரொம்ப பாதிச்சது. அஜாமிலன் தாம் பண்ணின தப்பு காரியத்தெல்லாம் உணர்ந்து இனிமே பகவத் உபாசனையில இறங்கணும்னுட்டு எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஹரித்வாரம் புறப்பட்டு போயிட்டால். அங்க போய் ஆலயத்துல பகவானுக்கு துளசினாலையும் புஷ்பத்தினாலையும் பகவத் சரணத்துல எப்பொழுதும் அர்ச்சனை. இப்படி இருந்தால் ஒரே வாரம், போன வாரம் ஸ்வப்னத்துல எந்த விஷ்ணுதூத்தால பார்த்தாலோ அந்த விஷ்ணுதூத்தால் அந்த ஒரு வாரம் முடிஞ்சதே அங்க வந்தால். சுவாமியினுடைய உத்தரவு, உங்களை வைகுண்டம் அழைச்சிட்டு வர சொல்லியிருக்காள்னால் அஜாமிலன் தன்னுடைய சரீரத்தை அங்கேயே கங்கையில விட்டுவிட்டு திவ்ய சரீரத்தோட திவ்ய ரூபத்தோட விமானத்துல ஏறிகிண்டு வைகுண்டம் போய் சேர்ந்தான். இப்படி க்ஷேமத்தை அடைஞ்சான் அஜாமிலன். ஒரு துஷ்டனா இருந்தா கூட ஒரு ஹரிநாமாவுக்கு எத்தனை மகிமை அப்படிங்கிறத அஜாமில சரித்திரம் நமக்கு எடுத்து காட்டுறது. ரொம்ப விசேஷமான சரித்திரம் அஜாமில சரித்திரம். அப்படி பாகவதத்தினுடைய முக்கியமான அங்கம் நுட்டால் அஜாமில சரித்திரத்தை. அப்படிப்பட்ட அந்த புண்ணியமான சரித்திரத்தை சுகாச்சாரியால் பரீட்சித் மகாராஜாவுக்கு கங்கா தீரத்தில் உபதேசம் பண்றால். மேற்கொண்டு சப்தாகத்தில் அடுத்தடுத்த சரித்திரங்கள் சொல்ல இருக்கிறேன். அத்தனை பேரும் கேட்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பாகவதம் சொல்றவா கேட்கிறவா அத்தனை பேருக்கும் அபாரமான ஹரிபக்தி உண்டாகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.
கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.